இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் ரோட்ல இந்த சைடு 200 அடி அந்த சைடு 200 அடி 8 வழி சாலையா மாறிடுச்சு. கிளம்பாக்கம் இன்னைக்கு எப்படி இருந்தது சார்? கூடாச்சி எப்படி இருந்தது சார்? ஊரப்பாக்கம் எப்படி இருந்தது சார்? ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. ரோட கிராஸ் இன்னைக்கு ரோட கிராஸ் பண்ண முடியல. கரெக்ட்டுங்களா? அப்போ சாதாரணமா கிராஸ் பண்ணி போய்டுவோம். ரெண்டு சைடு புளிய மரமே இல்லை இப்போ. இல்ல. எல்லாரையும் எடுத்துட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ எங்கன்னா டெவலப் ஆகுதோ அங்க கம்மியா இருக்கும்போது அதை வாங்கிடணும். டெவலப்டு இடத்துல நம்ம போய் 1 கோடி 2 கோடி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்போ எங்க டெவலப் ஆகுது? 10 லட்சம் ரூபாய் இருக்குது. 7 லட்சம் ரூபாய் இருக்குது. 8 லட்சம் ரூபாய் இருக்குது. அப்போ நம்ம இன்னைக்கு வாங்கும்போது அடுத்த 10 வருஷத்துல அது 100 மடங்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீ ஒரு 4 பத்திரம் இல்ல 5 பத்திரம் வாங்கிட்டீங்க, பீரோல வச்சிருக்கீங்க. அது நம்ம தூக்கம் எப்படி வரும்? நல்லா அருமையா தூக்கம். என்ன பயம் இருக்காது. இவ்வளவு சொத்து நமக்கு இருக்குன்னா இருக்கிற வர மருமகளும் டீயை கொண்டு வந்து அழகா மாமா டீ சாப்பிடுங்க மேல சத்தம் கேட்காம இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம நம்ம வச்சிருந்தோம்னா இப்படி இருக்கும். டீ டம்ளர்ல டீ இருந்தா கூட சவுண்ட் எடுத்து குடிங்க ஆகிட போகுது. ஆமா டேபிள்ல இருக்கும்போதே டப்பு ஒரு சவுண்டோட தான் இருப்பான். எடுத்து குடிங்க ஆகிட போகுது அப்படின்னு. கரெக்டுங்களா? அப்போ 10 பத்திரம் வாழ்க்கை பத்திரம். இதுவே எங்களுக்கு பொன்மொழிகள் நிறைய இருக்கு. 10 பத்திரம் வாழ்க்கை பத்திரம். சொந்த வீட்டில் ராஜ வாழ்க்கையா, முதியோர் இல்லத்தில் பரிதாப வாழ்க்கையா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க எப்படி சொல்றாரு? மணிகண்டன் சார் சொல்றாரு 500 சொத்து வாங்கன்றார். 500 சொத்து வாங்கன்றார். அப்போ 500 சொத்து வாங்கினதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா 10 சொத்தாவது வீட்டுல நமக்கு இருக்கணும். பொண்ணு பார்க்க போற இடத்துல பெரிய வயசானவங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பேசிட்டே இருக்கு. நான் வரேன்னு சொல்லிட்டு போவாரு. அங்க டீ கடை எல்லாம் இருக்கும், ஒரு மளிகை கடை எல்லாம் இருக்கும். அங்க போய் கேட்பேன், மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்துருக்கணும், பொண்ணு வீடு பார்க்க வந்துருக்கணும், பொண்ணுக்கு ஏதாவது சொத்து பொண்ணு சொத்து இல்ல இல்ல பொண்ணை பத்தி விசாரிப்பாங்க. சார் எப்படி சார் குடும்பம், அந்த பொண்ணு எப்படி சார், அந்த பொண்ணுக்கு ஏதாவது சொத்து 10 இருக்கா, சொத்து 10 இருக்கா? இதை அந்த காலத்துல கேட்டாங்க சாதாரணமா. நீங்க யோசிச்சு பாருங்க, சொத்து 10 இருக்கா அப்படின்னு நம்ம சாதாரண கேட்டோம். சொத்து 10 இருந்தா நம்ம வாழ்க்கைக்கு எத்தா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம வைஸ் சேர்மன் மிஸ்டர் ஐயப்பன் அவங்க பேரு. அவங்களும் இந்த ஆதியோகில ஒரு 7 வருஷமா பண்ணியிருக்காங்க. நம்முடைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 கஸ்டமர் நம்மளுக்கு இருக்கிறாங்க. ஒரு 15,000 பேர் நம்ம இதில் ஆதியோகில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சுற்றி நம்மளுக்கு ஒரு 30 ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். சுற்றி இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் எடுத்தீங்கன்னா 4 சைட் இருக்கு. 4 பக்கம் 4 சைட் வச்சிருக்கிறோம். ரோட் டச்லேயே வச்சிருக்கிறோம், ரோட்டு உள்ளே வச்சிருக்கிறோம். திண்டிவனம் எடுத்தீங்கன்னா திண்டிவனத்தில் ரோட் டச்லேயே வச்சிருக்கிறோம். ஆன் ரோட் சைட் வச்சிருக்க பக்கத்தில் ஆன் ரோட் சைட் இருக்கு. மரகம் எடுத்தீங்கன்னா ஆன் ரோட் சைட்டில் 3 சைட் வச்சிருக்கிறோம். 150 ரோட்ல இருந்து இறங்கலாம். அப்படியே கேட்டு விட்டாங்கன்னா நம்ம இடம் தான் பக்கத்தில் ஆன்லைன் சொல்லிட்டு இதோ பக்கத்தில் இருக்க திருப்பூர் பக்கத்தில் ஓஎம்ஆர்ல நம்ம டிடிசி அப்ரோட் ரெராப்ரோட் வச்சிருக்கோம். உடனே வீடு கட்டுற மாதிரி வச்சிருக்கோம். இது மாதிரி பல இடங்கள் நம்ம இருக்குது. இந்த இடத்த பத்தி சொல்றதுக்காக தான் நம்ம பிபி சார் வந்திருக்காரு. அவரை தலைமையை தட்டி எல்லாம் வச்சா வர